எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு வரவேற்கிறேன். ஜனவரி 21, 1972ஆம் ஆண்டு இந்தியாவில் 3 மாநிலங்கள் உருவானது. மேகாலயா, மணிப்பூர் மற்றும் திரிபுரா. மணிப்பூர் பத்தின முக்கியமான ஃபேக்ட்லாம் பேசியாச்சு. கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். மேகாலயா பத்தின ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் மட்டும் பார்க்கலாம். மேகாலயா என்ற சமஸ்கிருத சொல் இருக்கு. மேகங்களின் உறைவிடம் என்ற பொருள். இந்தியாவில் மிக அதிகம் மழை பொழியக்கூடிய பகுதியான மவுசின்ராம் மற்றும் அதற்கு அடுத்தபடியான சிராபுஞ்சி ஆகியவை மேகாலயாவில் உள்ளன. சிராபுஞ்சின் வேறு பெயர் சொஹ்ரா. ஆத்மாவின் இல்லம் என்று வர்ணிக்கப்படும் மேகாலயாவின் தேசிய பூங்கா பால்பாகரம் தேசிய பூங்கா. வடகிழக்கு இந்திய பகுதியிலிருந்து முதலாவது தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது தேசிய மக்கள் கட்சி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. 2012ஆம் ஆண்டு PA சங்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த கட்சியின் சின்னம் புத்தகம். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மேகாலயா தலைநகர் ஷில்லாங், கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அறியப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு நோக்ரக் உயிர்ப்போல காப்பகம் அறிவிக்கப்பட்டது. மேகாலயா மாநிலத்தின் அடையாளங்களில் ஒன்று இந்த ரூட் பிரிட்ஜஸ், வேர்பாலங்கள். கால்வாய்களுக்கு இடையே கடப்பதற்காக ரப்பர் மரத்தின் வேர்களை ஒரு பாலம் மாதிரி உருவாக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. மேகாலயாவோட முக்கியமான அடையாளங்கள் ஒன்று லிவிங் ரூட் பிரிட்ஜஸ், உயிருள்ள வேட்பாளங்கள். இந்திய விமானப்படையின் கிழக்கு கமாண்டின் தலைமையகம் ஷில்லாங்கில் அமைந்துள்ளது. PA சங்மா நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி என்ற கட்சியை உருவாக்கினார் சொல்லி வச்சிருந்தோம். இவர் மக்களவை சபாநாயகராக பணியாற்றி இருக்கிறாரு. இன்னும் முக்கியமான தகவல், 2012ஆம் ஆண்டு பிரணாப் முகர்ஜியை எதிர்த்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டார். ஆசியாவின் மிகவும் சுத்தமான கிராமம் என்று மவுலிங் நோங் அறியப்படுகிறது. இது மேகாலயாவில் உள்ள கிராமம். இந்தியாவின் மிக பழமையான துணை ராணுவ படையான அசாம் ரைபிள்ஸ் 1835ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அசாம் ரைபிள்ஸின் தலைமையகம் ஷில்லாங்கில் அமைந்துள்ளது. எந்த ஒரு மாநிலத்தை பத்தி படிக்கும் போதும் அந்த மாநிலத்தோட பழங்குடி மக்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். மேகாலயாவில் உள்ள முக்கியமான பழங்குடிகள் காசி, காரோ, ஜெயிந்தியா. இந்த பெயர்கள் எல்லாமே அங்க இருக்கிற குன்றுகள். அந்த குன்றுகளில் வாழக்கூடிய மக்கள் அந்த குன்றுகளின் பெயர்களை அறியப்படுகிறார்கள்.